ராசி என்பவர்களே, ஒரு வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு பாடாப்படுத்துது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒவ்வொரு டைம் படுத்தும் ஒவ்வொரு டைம் விட்டுரும். ஆனால் துலாம் ராசி என்பவர்களுக்கு மட்டும் பிறந்த நாளிலிருந்து இன்று வரை துன்பத்தை மட்டுமே அனுபவித்த சில ராசிகள் இருக்காங்க அப்படின்னா அதில் துலாம் ராசின்னு சொல்லலாம். குடும்பத்திற்காகவே வாழ்ந்த ராசி. இவங்ககிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் என்ன அப்படின்னா குடும்ப பாசம். இவங்ககிட்ட இருக்கிற ப்ளஸ் என்ன அப்படின்னா குடும்ப பாசம் ப்ளஸ் குலதெய்வத்தினுடைய நேசம். என்ன சார் குலதெய்வத்தினுடைய நேசம், குடும்ப பாசம், இதெல்லாம் ஒரு மாதிரி குழப்புற மாதிரி இருக்கே, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, குலதெய்வம் ஒரு ராசிக்காரர்கிட்ட ரொம்ப ஈஸியாக பொருந்தும். நம்மளுடைய முன்னோர்கள் ஈஸியாக ஒருத்தர்கிட்ட பொருந்தி பேசுவாங்க அப்படின்னா இந்த துலாம் ராசியில் தான் அதிகமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. துலாம் ராசியில் பிறந்தவருக்கு முன்னோர்களுடைய அருள் கிடைக்கும், அதே போல் குலதெய்வத்தினுடைய அருள் அதிகமாகவே கிடைக்கும். இதில் துலாம் ராசிக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா குடும்ப பாசமே ட்ராபேக்காக இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவங்க எங்களுக்கு யாருக்காக அதிகமாக சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அப்படின்னா குடும்பம், அவ்வளோதான். ஒரே ஃபார்முலா தான். துலாம் ராசி ஈக்குவல் டு குடும்பம். உங்களோட லைஃப்பை யாருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க? குடும்பம். தாய் தந்தையர், எங்களோட மகன் மகள்கள், கணவன் மனைவி, இதே மாதிரியே தான் போய்ட்டுருக்கோம். அவங்களுக்கு தனிப்பட்ட ஆசைகள் நிறையா இருக்கும். குழம்பக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. எதுக்கு எடுத்தாலும் குழம்பிகிட்டே இருப்பாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் இவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, சின்ன சின்ன மைனஸ் இருக்குது. அது எப்படி அமைய போகுது, என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஜோதிட ரீதியான தகவல்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க. கீழே ஒரு நம்பர் இருக்குது சார், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பேசி தெரிஞ்சிக்கலாம். பிரபலமான ஜோதிடருடைய நம்பர் தான். ப்ரமோஷனாக நீங்கள் நினச்சாலும் சரி, நீங்கள் வேணும் அப்படின்னா மட்டும் பயன்படுத்திக்கோங்க. அப்பாயின்மெண்ட் பேசிஸ் தான் ஜோதிடம் பார்ப்பார். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸும் இருக்கும். வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம், ஃபோன் மூலமாக பேசலாம். மோஸ்ட்லி அப்படி ஃபோன் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஒரு தொடர்பு கொள்கிறதுக்கான மெசேஜஸ் போட்டு வைங்க, ரிப்ளை பண்ணுவாங்க. வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். ஃபஸ்ட்டு துலாம் ராசிக்காரங்க நான் சொல்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு 3 டைம் டைப் பண்ணிடுங்க. இதை மைண்டில் நல்லா ஏற்றிக்கோங்க. ஓம் வன துர்க்கை அம்மனே போற்றி, ஓம் வன துர்க்கை அம்மனே போற்றி, ஓம் வன துர்க்கை அம்மனே போற்றி. என்ன சார் இது, எதுக்கு துர்க்கை அம்மன் வழிபாடு அப்படின்னு கேட்குற உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிங்க. நான் நடுவில் சொல்கிறேன். இதை டைப் பண்ணிட்டீங்களா? கீழே டைப் பண்ணிடுங்க. ஓம் வன துர்க்கை அம்மனே போற்றி, ஓம் வன துர்க்கை அம்மனே போற்றி, ஓம் வன துர்க்கை அம்மனே போற்றி. இதை மட்டும் டைப் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் சொல்லி பார்க்கும்போது இதை அப்படியே சொல்லி பாருங்கள். ஓம் வன துர்க்கை அம்மனே போற்றி, ஓம் வன துர்க்கை அம்மனே போற்றி, ஓம் வன துர்க்கை அம்மனே போற்றி அப்படின்னு வாயில் ஒரு டைம் சொல்லி பாருங்கள். இதோடு உங்களுடைய குடும்பத்தின் பெயரோ அல்லது உங்களது பெயர், உங்களோட ஒரு குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் இருக்கீங்க அப்படின்னா அதை சொல்லி நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இதை சொன்னீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும். ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்லாக உங்களுக்கு தெரியும் இப்போவே. இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். இது போக போக உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு இந்த துலாம் ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாறப்போகக்கூடிய சில விஷயங்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் முன்னாடி சொல்லிடுறேன். பணவரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் இந்த காலகட்டம். வேலை அல்லது தொழிலில் புதிய தொடர்புகள் மூலமாக வாய்ப்பு வரலாம். உங்களை நீண்ட நாட்களாக ஆதரிக்காத சிலர் விலகி உண்மையானவங்க யார் அப்படிங்கிறது தெரிய வரக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய மனக்கசப்பு அல்லது உறவு தொடர்பான ஒரு விஷயத்திற்கு தெளிவு கிடைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். திருமண பேச்செலாம் இப்போ ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். காதல் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பம் இருக்கலாம். வீடு நிலம் சொத்து தொடர்பான முயற்சிகள் மெதுவாக முன்னேறலாம். வாகனம் வாங்க அல்லது மாற்ற நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு வரலாம். ஆனால் அவசர முடிவு வேண்டாம். தொழில் செய்பவர்களுக்கு புதிய கஸ்டமர், புதிய பார்ட்னர்ஷிப் அல்லது புதிய இன்கம் சோர்ஸ் கிடைக்கலாம். வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்பான வாய்ப்புகள் உருவாகலாம். வருமானம் வந்தாலும் செலவையும் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீண்ட நாட்களாக மனதில் இருந்த குழப்பம் படிப்படியாக குறையலாம். 2026 அக்டோபர் 31 வரை குரு 10வது இடத்துல இருக்கிறதுனால தொழில், பதவி, பெயர், வேலை ஆகியவை முக்கியமாகும். இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமாகவே இருக்கும். 2026 அக்டோபர் 31க்கு பிறகு 11வது இடத்திற்கு செல்வதால் லாபம், நண்பர்கள் தொடர்புகள் மற்றும் ஆசைகள் நிறைவேறுதல் போன்ற விஷயங்கள் எல்லாமே வலுப்பெறக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். இதில் 2026 டிசம்பர் 5 முதல் ராகு 4ஆம் இடத்திற்கு, கேது 10ஆம் இடத்திற்கு மாறுறாங்க. இதனால் வீடு, வேலை தொடர்பான முடிவுகளில் புதிய திருப்பங்கள் வரும். துலாம் ராசிக்காரர்களுடைய அடிப்படை குணாதிசயங்கள் அப்படின்னா துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன். அதனால் இவர்களிடையே பொதுவான அழகுணர்வு, நாகரிகமான பேச்சு, சமரசம் செய்யக்கூடிய திறன், மனிதர்களை இணைக்கும் திறன், கலை ரசனை, பணம் மற்றும் வசதியினுடைய மீதி விருப்பம், அதே போல் அந்த பணம் இப்போ வசதியெலாம் இருக்குன்னா அது மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அது ஒரு விருப்பமாக மாற ஆரம்பிக்கும். நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் செய்யக்கூடிய ஒரு திறன் உருவாகும். மற்றவர்களை மனதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக மாறுவீங்க. நியாயமான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரும். அதிகமாக இது எல்லாமே இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் முடிவு எடுக்கிறதுல உங்களுக்கு தாமதம் எடுக்கும். அனைவரையும் திருப்திப்படுத்த முயற்சி பண்ணுவீங்க. இவர் என்ன நினைப்பார் அப்படிங்கிற அதிக யோசனை இருக்கும். சில சமயம் தேவையில்லாத காம்ப்ரமைஸ் போக வேண்டியிருக்கும்.
உறவுகளுக்காக தங்களை விட்டு கொடுத்தல் போன்ற பிரச்சனையாக கூட மாறலாம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனையாக கூட மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. துலாம் ராசிக்காரருடைய மனதில் தற்போது என்ன ஓடிட்டுருக்கோம் அப்படின்னா, என் வாழ்க்கையில் நிலைத்தன்மை எப்போது வரும், நான் நம்பியவங்க ஏன் மாறிட்டாங்க, எனக்கு உழைப்புக்கும் ஏற்ற பணம் ஏன் கிடைக்கல, வேலையை மாற்றலாமா, தொழிலை விரிவாக்கலாமா, இந்த உறவை தொடரலாமா, திருமணம் எப்போது, வீடு வாங்கலாமா, கடன் எப்போது குறையும், என்னை உண்மையாக ஆதரிப்பவர் யார், இந்த கேள்விகளில் சிலவற்றுக்கு 2026 இறுதியிலிருந்து படிப்படியாக தெளிவுகள் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். இதுவரை துலாம் ராசிக்காரர்கள் சந்தித்திருக்கக்கூடிய துரோகங்கள் அப்படின்னா, நண்பர்களிடம் தேவையான நேரத்தில் மட்டும் தொடர்பு கொண்டவங்க, உங்களை வந்து தேவைக்கு மட்டும் பயன்படுத்த நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு துரோகிகள் தான். நீங்கள் ஃபைன் பண்ணுவீங்க. உங்களுக்கு நிறைய இடத்துல துரோகம் நடந்திருக்கு. அதில் முக்கியமான நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உங்கள் உதவியை பயன்படுத்தியிருப்பாங்க, உங்கள் ஐடியாவை பயன்படுத்தி கிரெடிட் எடுத்திருப்பாங்க, உங்கள் ப்ரொபோசல் விஷயங்களை மற்றவர்களிடம் சொல்லியிருப்பாங்க, பணம் வாங்கி திருப்பி கொடுக்காமல் இருந்திருப்பாங்க, நீங்கள் வளரும் போது பொறாமப்பட்டிருப்பாங்க, காதலில் அதிகமாக காம்ப்ரமைஸ் செஞ்சுருக்கலாம், உங்கள் அன்பை மற்றவர் பலவீனமாக எண்ணியிருக்கலாம், அதே போல் எடுத்திருக்கலாம், ஒருதலை எஃபர்ட் ஏற்பட்டிருக்கலாம், திருமண வாக்குறுதி வந்து தாமதமாகிருக்கலாம், ஃபேமிலி அல்லது தேர்ட் பர்சன் காரணமாக பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம், மனதில் இருப்பதை நேராக சொல்லாமல் ரிலேஷன்ஷிப்பு குழப்பமாயிருக்கலாம், தொழிலில் உழைத்தது நீங்கள் பாராட்டு வேறொருவருக்கு சென்றிருக்கலாம், பார்ட்னர் மீது அதிக நம்பிக்கை வச்சுருக்கலாம், கணக்கு விஷயத்தில் கவனக்குறைவு ஏற்பட்டிருக்கலாம், வாய்மொழி ஒப்பந்தம் காரணமாக பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம், உங்களை நம்பி வந்தவர்களே பின்னர் வந்து போட்டியாளராக மாறியிருக்கலாம். இனி யாரோட எச்சரிக்கையாக இருக்கணும்? துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமான எச்சரிக்கை அப்படின்னா, நல்லவராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஒரு நம்பாதீங்க. நல்லவர் நீங்கள் எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? குறிப்பாக அதிகமாக இனிமையாக பேசுகிறவங்ககிட்ட பண விஷயத்தில் தெளிவாக இருந்துக்காங்க. பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். உங்கள் பெயரில் கடன் கேட்குறவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கேரண்டி கேட்குறவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். பிஸ்னஸ் அக்கௌண்ட் காட்டாதவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். ப்ராப்பர்ட்டி டீலில் அவசரப்படுத்துறவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்டு சொல்லுபவர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். உறவினர் அப்படிங்கிறதுனால டாக்குமெண்ட் தேவையில்லை அப்படிங்கக்கூடாது. உங்களுடைய பர்சனல் வந்து விஷயங்களை தொடர்ந்து விசாரிக்கிறவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இவரிடம் கவனம் தேவையாக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தற்போதைய கிரகநிலை துலாம் ராசிக்கு என்ன அர்த்தம்? துலாம் ராசிக்கு கிரகநிலை எப்படி பார்க்கும்போது தொழில், பதவி, வேலை, ரெப்யூட்டேஷன் இது எல்லாமே ரொம்ப முக்கியமாக இருக்கும். 31 அக்டோபர் 2026 பிறகு தான் லாபம், வருமானம், நண்பர்கள், நெட்வொர்க்கிங், ஆசைகள் இது எல்லாமே செட் ஆகுங்க. இனி வேலையில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த காலகட்டம் அதாவது இப்போ இருந்து அக்டோபர் 2026 வரைக்கும் புதிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ப்ரமோஷன் பற்றி பேச்சு வரலாம், மேலதிகாரிகளோட கவனம் கிடைக்கலாம், உங்கள் திறமை வெளியில் தெரியலாம், வேலை மாற்றம் பற்றி சிந்திக்கலாம், புதிய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கலாம், பெரிய நிறுவனத்துடன் தொடர்பு வரலாம், அரசு நிறுவன அப்ரூவல் கிடைக்கலாம், உங்கள் பெயர் உருவாகலாம். அதே போல் வேலை தொடர்பாக வெளியூர் செல்லலாம். குறிப்பாக நீங்கள் இப்போது செய்யும் வேலை எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கக்கூடிய காலமாக இருக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு மோஸ்ட்லி இந்த ரியல் எஸ்டேட்டு, இன்டீரியர், ஃபேஷனு, பியூட்டி, ஜுவல்லரி, மீடியா, அட்வர்டைஸிங்கு, டிசைனு, ஹோட்டலு, ட்ரேடிங்கு, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸு போன்ற துறைகள்லாம் வந்து திறமை வந்து வெளிப்படலாம். இனி வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது புதிய கஸ்டமர் உருவாகலாம், பெரிய ஆர்டரு, புதிய டீலரு, புதிய டிஸ்ட்ரிபியூட்டரு, கமிஷன் இன்கம்மு, ஆன்லைன் கஸ்டமரு, சோசியல் மீடியா மூலமாக பிஸ்னஸ், பழைய கஸ்டமர் மீண்டும் வர்றது, புதிய பார்ட்னர்ஷிப்பு, பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன். ஆனால் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதுனால கணக்கு தெளிவு, இந்த ரிட்டர்ன் அக்ரிமெண்ட், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி விஷயம் எல்லாமே கட்டாயமாக இருக்கணும். அதை ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி தொழில் ரீதியான விஷயங்களுக்கு பரவாயில்லையா இருக்குது. பணம் அதிகரிக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் உங்களுக்கு முக்கியமான ஒரே விஷயம். ஒரே வருமானத்தை மட்டும் நம்பிடாதீங்க. உங்களுக்கு சைடு இன்கம் உருவாக்குங்க, உங்கள் ஸ்கில்லை சர்வீஸாக மாற்றுங்க, பழைய கஸ்டமரை மீண்டும் தொடர்பு கொள்ளுங்கள், நெட்வொர்க்கிங் செய்யுங்க, கமிஷன் வாய்ப்புகளை கவனிங்க, பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸை பிரித்து வச்சுக்கோங்க, செலவை எழுதி கொள்ளுங்கள், அதிக வட்டி கடனை முதல்ல குறைக்க முயற்சி செய்யுங்க, நண்பர்களுக்கு அதிகமாக கடன் கொடுக்க வேண்டாம். திருமணம் இனி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது வெறும் உறவு அல்ல, என்னை புரிந்து கொள்கிறாரா என்பது தான் மிக முக்கியம். திருமணம் ஆகாதவர்களுக்கு புதிய ப்ரப்போசல் வரலாம், நண்பர் மூலமாக அறிமுகம் கிடைக்கலாம், வேலை தொடர்பாக ஒருவர் அறிமுகமாகலாம், வெளியூர் தொடர்புடைய வரலாம், காதல் திருமண பேச்சு உருவாகலாம், குடும்பம் மூலமாக ப்ரப்போசல் வரலாம், நீண்ட நாட்களாக இருந்த திருமண பேச்சு மீண்டும் தொடங்கலாம். அக்டோபர் 2026 பிறகு லாபஸ்தான குருவினுடைய ஆதரவு காரணமாக நண்பர்கள் மூலமாக ப்ரப்போசல், சோசியல் சர்க்கிள் மூலமாக அறிமுகம், ஃபேமிலி நெட்வொர்க் மூலமாக திருமண பேச்சு அதிகரிக்கலாங்க. காதலை பொறுத்த வரைக்கும் பழைய காதல் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம்,
புதிய அட்ராக்ஷன் உருவாகலாம், நண்பர் காதலாக மாறலாம், வேலை இடத்துல ஒருவர் நெருங்கலாம், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் உருவாகலாம், ஃபேமிலி எதிர்ப்பு வந்திருந்த உறவு மீண்டும் பேசப்படலாம். ஆனால் உணர்ச்சியில் முடிவு எடுக்க வேண்டாம். குறிப்பாக டிசம்பர் 5, 2026க்கு பிறகு ராகு 4ஆம் இடத்திற்கு, கேது 10ஆம் இடத்திற்கு செல்லும் நிலையில் குடும்பம் வேலை பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் தான் சரி பார்த்துக்கணும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களோட குடும்பத்தில் சமாதானம் செய்ய முயற்சி செய்வாங்க, எல்லாருடைய கருத்தையும் கேட்பாங்க. ஆனால் தங்களுடைய மன கசப்பை சொல்லால் வெளிப்படுத்தவே மாட்டாங்க, அப்படியே சொல்லாமையே இருப்பாங்க. இனி குடும்பத்தில் முக்கிய முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். வீடு மாற்றம் பற்றி பேசுவீங்க, குடும்பத்தில் புதிய பொறுப்பு வரலாம், பெற்றோர் விஷயத்தில் செலவு வரலாம், வீட்டில் ரினோவேஷன் செய்யலாம், சொத்து தொடர்பான பேச்சு வரலாம். வீடு மற்றும் சொத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்புகள். சொந்த வீடு வாங்கக்கூடிய எண்ணம் உருவாகும், நிலம் வாங்கக்கூடிய முயற்சி உருவாகும், பழைய ப்ராப்பர்ட்டி டீல் மீண்டும் வருதல், வீட்டை ரினோவேட் செய்தல், புதிய ஆஃபீஸ் வாங்குறது, ரெண்டல் ப்ராப்பர்ட்டி பற்றி சிந்திக்கிறது. ஆனால் 2026 டிசம்பருக்கு பிறகு ராகு 4ஆம் இடத்திற்கு வருவதால் வீடு மாற்றம், இடமாற்றம், ரெனோவேஷன், புதிய வெஹிக்கிள், ப்ராப்பர்ட்டி தொடர்பான குழப்பம் போன்றவற்றையெல்லாம் அதிகரிக்கலாம். இந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் இது எல்லாமே கொஞ்சம் செக் பண்ணால் தான் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்க முடியும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வண்டி வாங்கினதை பொறுத்தவரைக்கும் புதிய பைக் வாங்குவீங்க, கார் மாற்றலாம், பிஸ்னஸ் வெஹிக்கிள் வாங்கலாம், பழைய வெஹிக்கிள் விற்பனை செய்யலாம், ஃபேமிலி வெஹிக்கிள் தேவைப்படலாம், லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் அதிகரிக்கலாம். ஆனால் ஆர்சி, இன்சூரன்ஸு, லோனு, ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி, சர்வீஸ் ஹிஸ்ட்ரி, ஓனர்ஷிப்பு எல்லாத்தையுமே சரி பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைகள் பொறுத்தவரைக்கும் குழந்தைகளினுடைய கல்வி மீது கவனம் அதிகரிக்கலாம், புதிய ஸ்கூலு கோர்ஸு தேர்வு செய்யலாம், குழந்தையினுடைய திறமை வெளிப்படலாம், கிரியேட்டிவ் ஃபீல்டு மீது ஆர்வம் வரலாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் முயற்சி இருக்கலாம். பெற்றோர் குழந்தை கம்யூனிகேஷன் முக்கியம். குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்களில் தனிப்பட்ட ஜாதகத்தில் 5ஆம் பாவம், அதன் அதிபதி மற்றும் குருவினுடைய நிலை போன்றவற்றெல்லாம் பார்த்து தான் வந்து மதிப்பிடணும். ஸோ இது வந்து நம்ம ஓப்பனாக சொல்கிறது கிடையாது, நார்மலாக சொல்கிறது. அப்படி கொஞ்சம் குழந்தை ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிறவங்க தயவுசெய்து ஒரு இடம் சொல்கிறாங்க போய் வழிபட்டுவாங்க. திருவண்ணாமலைக்கு போயிட்டு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் வழிபட்டுட்டு அதுக்கு அந்தாண்ட கொஞ்சம் தூரம் தான் வேலூரில் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. அந்த கோயிலுக்கு போய் வழிபட்டுவாங்க. அதுக்கு போயிட்டு வந்துட்டு பழனியில் கீழே திரு ஆவினங்குடின்னு இருக்கும். படி ஏறணும் பார்த்திங்களா, அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் ஒரு கோயில் இருக்கும். அந்த சந்தில் போவோம், நேராக கோயில் இருக்கும். அதுதான் வந்து 3வது படை வீடுன்னு அப்போ சொன்னது. திரு ஆவினங்குடி உள்ள குழந்தை உருவத்தில் முழுவர் இருப்பார். அந்த கோயிலை வழிபட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு மேலே பழனியில் பாலதண்டாயுதபாணி சுவாமி போய் வழிபட்டுவாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அது பாருங்கள், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்களும் வெளிநாட்டு வேலை, ஃபாரின் கஸ்டமர், பிஸ்னஸ் ட்ராவலு, வேறு நகரத்தில் வேலை, இது எல்லாமே வந்து நடக்கும். ரீலொகேஷனு, ஹையர் ஸ்டடீஸ், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் போன்ற வாய்ப்புகள்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகம். இதில் இந்த ஆகஸ்ட் இறுதி செப்டம்பர் 2026 வரைக்கும் எப்படி இருக்கும் போது அப்படின்னா, புதிய வேலை தகவல், சீனியர் சப்போர்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகரிப்பு, உங்கள் திறமை கவனிக்கப்படுறது. பணத்தை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் வரலாம், செலவு இருக்கும், புதிய இன்கம் ஐடியா தோன்றலாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆகலாம், பழைய கிளைண்ட் தொடர்பு கொள்ளலாம், புதிய டீல் பேசலாம். உறவை பொறுத்த வரைக்கும் ஒரு மனதில் இருப்பதை வெளிப்படுத்தலாம், பழைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாகலாம். கவனம் தேவை. ஆஃபீஸ் பாலிடிக்ஸ், அன்னெசரி ஆர்குமெண்ட்டு, அவசர முதலீடெல்லாம் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி இருந்துக்கணும். அதே போல் இந்த மாதம் ஒரு முக்கிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். எப்படி அப்படின்னா, இந்த அக்டோபர் தான் உங்களுக்கு மெயினான ஒன்று. அக்டோபர் 31 அன்றைக்கி குரு சிம்மத்திற்கு செல்கிறாங்க. அதனால் கெரியர் டெசிஷனு, ப்ரொமோஷனு, பிஸ்னஸ் டெசிஷனு, ஜாப் சேஞ்சு இதெல்லாம் வந்து முடிவு வரும். இன்கமு, ப்ராஃபிட்டு, நெட்வொர்க்கு, ஃப்ரெண்ட்ஸு, பிஸ்னஸ் கான்டாக்ட்ஸு இதெல்லாம் முக்கியமாகும். அதே போல் இந்த ராசிக்காரங்க எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. துலாம் ராசிக்கு ஏற்ற தொழில்னு சிலதெல்லாம் இருக்குது. சுக்கிரன் சார்ந்த தொழில்கள் உங்களுக்கு ஓரளவு செட் ஆகும். ஜுவல்லரி, ஃபேஷனு, பியூட்டி, காஸ்மெட்டிக்ஸு, இன்டீரியர் டிசைனு, ஆர்கிடெக்சர், ஃபோட்டோகிராஃபி, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், லக்ஸுரி ப்ராடக்ட்டு. நவீன துறைகள்னால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, சோசியல் மீடியா, கண்டென்ட் க்ரியேஷனு, கிராஃபிக்ஸ் டிசைனு, பிராண்டிங், அட்வர்டைஸ்மெண்ட்டிங்கு, மீடியா. மக்கள் தொடர்பு பொறுத்த வரைக்கும் சேல்ஸு, மார்க்கெட்டிங்கு, கன்சல்டன்சி, பப்ளிக் ரிலேஷனு, கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்டு, நெகோஷியேஷனு இது எல்லாமே நடக்குங்க. வணிகத்தை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட்டு, வெஹிக்கிள் சேல்ஸு, ஃபர்னிச்சரு, ஹோம் டெக்கரு, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸு, ஹோட்டல், ஹாஸ்பிட்டாலிட்டி இது எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு கந்திஷ்டி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எங்கே சார் கந்திஷ்டி வருது, எங்கே சார் வருமானம் வருது கந்திஷ்டி வரதுக்கு அப்படின்னா வரும். நீங்கள் வந்து உங்களுக்கு வருமானம் கம்மின்னு சொல்லலாம், உங்களுக்கு திடீர் யோகங்கள் தரும். எப்போ நீ மட்டும் தப்பிச்சுக்கிற, எப்போ உனக்கு மட்டும் இது வருது அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆமாம் சார் இப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே போல் உங்களுக்கு பாரம்பரிய பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு ரொம்ப நல்லா இருக்குங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம். உங்களுடைய குலதெய்வம் அம்மன் தெய்வனாக இருந்தால் வாரத்துக்கு ஒரு டைம் போய் வழிபட்டுவாங்க. ஆண் தெய்வங்களாக இருந்தால் மாதத்துக்கு ஒரு டைம் மினிமம் போய் வழிபட்டுவாங்க, ரொம்ப நல்லது. அதே போல் வெள்ளை மலர் அர்ப்பணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. மகாலட்சுமிக்கோ இல்லை அம்மன் தெய்வங்களுக்கு
அதோட மல்லிகைப்பூ ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போய் வச்சு வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. ஏழை பெண்களுக்கு உதவி செய்யுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண உதவி செய்யுங்க. வெள்ளிக்கிழமை சுத்தமான ஆடை அணியுங்க. தேவையற்ற ஆடம்பர செலவை குறைங்க. தம்பதிகளுக்கு உதவி செய்கிறது, உணவு தானம் செய்கிறது, கலைஞர்களுக்கு உதவி செய்கிறது, மன அமைதிக்காக தியானம் செய்கிறது. மிக முக்கியமான பரிகாரம்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத மனிதர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல தொடங்குங்க. ஒருத்தவனா வேணே உங்களை கேட்குறான் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறத இல்லைன்னு சொல்லி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய மன பரிகாரமாக இருக்கும் அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. அடுத்த 12 நாட்களை பொறுத்த வரைக்கும் பழைய தொடர்பு வரும். அதே போல் வேலை தொடர்பான தகவல் கிடைக்கும். சிறிய பண வரவு இருக்கலாம். குடும்பத்தில் ஒரு விஷயம் பேசப்படலாம். அதே போல் மனதில் இருந்த குழப்பம் குறையலாம். புதிய பிஸ்னஸ் என்கொயரி வரும். கஸ்டமர் தொடர்பு, வேலை வாய்ப்பு, பணம் தொடர்பான பேச்சு, நண்பர் மூலமாக தகவல், திருமணம் அல்லது கார் தொடர்பான பேச்சு, வீட்டில் முக்கிய முடிவு, வெஹிக்கிள் ப்ராப்பர்ட்டி பற்றிய யோசனை, தேவையற்ற ஆர்குமெண்ட் வராமல் கவனமாக இருந்துக்கோங்க. வேலை முடிவு, பணம் தொடர்பான நல்ல தகவல் வரும். புதிய திட்டம், குடும்ப ஆதரவு, எதிர்காலத்தை பற்றி தெளிவான முடிவு ஏற்படும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக கவனிக்க வேண்டியது அப்படின்னா தூக்கக்குறைவு, மன அழுத்தம், அதிக யோசனை, உணவு நேரம் மாறுறது, உடல் சோர்வு, முதுகு இடுப்பு பகுதியில் டிஸ்கம்ஃபர்ட்டு, நீண்ட நேரம் உட்கார்ந்துருப்பது, உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, தொடர்ச்சியாக அல்லது கடுமையான அறிகுறிகள் இருந்தால் மருத்துவரை கண்டிப்பாக அணுகிறது ரொம்ப நல்லதுங்க. துலாம் ராசிகள் இனி செய்ய வேண்டியது அப்படின்னா உங்கள் திறமைக்கு உரிய சம்பளம் கேளுங்க. சார் கரெக்டான இதுக்கு இவ்வளோ சம்பளம் தேவைப்படுது அப்படின்னு கேளுங்க. நெட்வொர்க்கிங் அதிகரிங்க. பழைய கான்டாக்ட்ஸை மீண்டும் அணுகுங்க. பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸு தெளிவாக வைங்க. பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் எழுதுங்க. ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் சரி பாருங்கள். பணம் கொடுக்கும்போது ப்ரூஃப் வச்சுருங்க. புதிய இன்கம் சோர்ஸ் உருவாக்குங்க. உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பை எல்லாரிடமும் பகிர வேண்டாம். உறவில் மனதில் இருப்பதை நேராக பேசுங்க. அன்னெசரி காம்ப்ரமைஸ் குறையுங்க. 2026 அக்டோபர் இறுதி வரை கேரியர் வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. அக்டோபர் இறுதி முதல் இன்கம், நெட்வொர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மீது கவனம் செலுத்துங்க. தவிர்க்க வேண்டியது அப்படின்னா எல்லாரையும் திருப்திப்படுத்த முயற்சி செய்யாதீங்க. நண்பர்களுக்காக கேரண்டி கையெழுத்து போடாதீங்க. அதுதான் மெயினுங்க. வாய்மொழி பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் வேண்டாம். கோபத்தில் வேலையை விடாதீங்க. ரிலேஷன்ஷிப்பு பணம் கலக்காதீங்க. ஆவணம் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி வாங்காதீங்க. ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவசரம் வேண்டாம். எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு மட்டும் நம்பி ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காதீங்க. எல்லாருடைய திட்டங்களை எல்லாரிடமும் சொல்லாதீங்க. ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் தான். இருந்தாலும் முன்னாடியே சொன்னதான், ஓ மனதுர்க்கையே போச்சு, ஓ மனதுர்க்கையே போச்சு, மனதுர்க்கையே போச்சு அப்படின்னு வழிபடுங்க. ரொம்ப நன்மை தரும். மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.